வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நமக்கு போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 999 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா, இந்த 999 அதாவது ட்ரிபிள்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து போன மாதம் வந்து 8 வந்து அடிச்சிருந்தான். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த போன மாதம் வந்து 888, இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா 999 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ நமக்கு அடுத்தடுத்த மாதம் வந்து இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் அடிக்கிறத வந்து இந்த மாதம், அதாவது போன மாதமும் ஜூலை ஆகஸ்ட்னு சொல்லி அதுக்கு அடுத்த மாதமும் வந்து சேர்த்து அடிச்சிருக்கான். ஸோ நமக்கு வந்து மேபி அதுக்கு அடுத்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 7 கூட ட்ரிப்ளெட்ஸ். ஏன்னா வந்து இன்னுமே 77 வந்து பிசியில் அடிக்கலை. ஸோ மேபி அடுத்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஃபேன்சி நம்பர்ஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு கேமில் அடிச்சிருக்கான். மேக்ஸிமம் வந்து நமக்கு டபுள்ஸாக தான் அடிப்பான். 001 அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கடுத்து 111 அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு 110 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து கேமில் ஆடிருக்கான். நமக்கு இந்த ட்ரிப்ளெட்ஸ் அடிக்கிறது அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இந்த 2 மாதம் கண்டினியூஸாக அடித்தது வந்து ஒரு சின்ன பேட்டர்ன், ஒரு க்ளூவை வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 99ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து இந்த 199 அப்படின்னு கேமில் வந்து நமக்கு AC 19 AB 19 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். நமக்கு வந்து பிசியில் வந்து 19 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அந்த 99 வந்து கேமில் எடுத்து அழகாக வந்து கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா, AC 99, BC 99, AB 99 அப்படின்னு சொல்லி கேமையே வந்து அந்த 99க்கான கேமையே வந்து இன்னைக்கு முடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஃபர்தராக வந்து இன்னும் மாதத்தில் வந்து ஒரு 4 நாள் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்தது வந்து 350 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 35 கேமில் என்னைக்கு வேணால் அடிக்கலாம். ஏன்னா வந்து கரெக்டான கேப்பில் அந்த நம்பர் நிற்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஏபியில் வந்து 35 கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து ஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா 32, 34, 33மே வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 334 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ 32, 34 அப்படின்ற நம்பர் ஏபியில் வந்ததுனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நம்பர் கேப் நம்பர் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் கேப் நம்பரை எடுத்து கேமில் ஆடிடுவான். ஸோ கவனமாக பார்த்து விளையாடுங்க. எதையாவது ஒரு நம்பரில் எப்பயாவது வந்து மறுபடியும் அந்த ஃபாலோஅப்பில் வேணாலும் வச்சுக்கோங்க. 35 இந்த மாதம் ஏபியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஓணம் பண்டிகை, அதனால் வந்து கேம் கிடையாது. இது நாளைக்கான கெஸ்ஸிங் கிடையாது, இது வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கு. ஸோ நான் உங்களுக்கு ப்ரேயராக வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து பேட்டர்னை வச்சு கேமில் வந்து நம்பர் எடுத்து ஆடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து கொடுக்குறேன். ஸோ நல்லா கவனமாக டேட்டை வந்து கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு கேம் கிடையாது, அதாவது புதன்கிழமைக்கு ஓணம் பண்டிகைனால நாளைக்கு கேம் கிடையாது. ஸோ இது வந்து வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா, இது வந்து 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங். ஸோ நான் முன்னாடியே சொல்கிறதுக்கு ரீசன் வந்து நான் இங்கே பேட்டர்னை வச்சு நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கேம் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நான் கொஞ்சம் ஏர்லியராக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து கேமுக்குள்ளே கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வருது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு டயகனலில் ஒரு 3 வாரமாக ஒரு நம்பரை வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 77க்கு பார்த்தீங்க அப்படின்னா 76 ஏபி. ஓகேங்களா, 77லேருந்து 1 மைனஸ் பண்ணி 76 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசி 87, ஏசி 87. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த 58, அதாவது ஏபி 58, ஏபியில் வந்து 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, 30, அதாவது நமக்கு 85, 58 வந்து பவர் நம்பராக திருப்புறோம் அப்படின்னா 30. ஓகேங்களா, ஸோ 58 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது அதோட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிராஸில். ஓகேங்களா, ஸோ 5ஓட பவர் நம்பர் வந்து 0, 8ஓட பவர் நம்பர் வந்து 3. ஓகேங்களா, ஸோ இங்கே நமக்கு பார்க்கும்போது 77க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 76, 87 சேமாக கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து 58 வந்து திருப்பி நமக்கு 30 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா, ஸோ இந்த
பேட்டர்ன் வைஸ் நமக்கு பார்க்கும்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் மைனஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேமு, அதுக்கடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியை வந்து திருப்பியிருப்பான். ஏபி வந்து பிசியில் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு வேளை என்னோட கெஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த டயகனலில் நமக்கு பிசியில் இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ பிசி எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே எப்படி ஸ்வாப் பண்ணி கொடுத்தானோ ஏபி வந்து பிசியில், நமக்கு அதே மாதிரி இங்கே இந்த 95 வந்து திருப்புறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த 95 திருப்புறான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு 40 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா 40 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு இந்த 40 பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 40 ஏபி 40. ஓகேங்களா? ஸோ பிசியில் 40 கண்டிப்பாக நமக்கு வரத்துக்கு இந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ நமக்கு பேலன்ஸ் வைக்கிற ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 40. ஸோ நமக்கு அடுத்தடுத்த நாள் நமக்கு வந்து கேமில் பார்க்கும்போது ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது. அவன் 40 எப்படி ஏசியில் அடித்தானோ அவன் தான் ஏபிலையும் 40 அடிச்சிருக்கான். ஸோ ஏபி 40 அடித்தவன் கண்டிப்பாக பிசிலையும் 40. அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏபி 40, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி 40. ஸோ நமக்கு அந்த ஏசியில் அடித்ததை திருப்பி நமக்கு வந்து பிசியில் 40 அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து கெஸ்ஸிங் வைஸ் பார்க்கும்போது நமக்கு பேட்டர்ன் கரெக்டாக வந்ததுனால பிசியில் வந்து நான் உங்களுக்கு 40 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்து கவனமாக விளையாடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கெஸ்ஸிங் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக வருது. ஒரு சில டைம் அதோட பவர் நம்பர் எடுத்து கேமில் ஆடிடுறான். ஓகேங்களா? அது ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும்தான். மற்றபடி நம்ம பேட்டர்னோ நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் லைனோ கரெக்டாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் 2 ஆங்கிள்லையும் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து இந்த 95 திருப்பி 40 கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து நமக்கு இந்த சைடும் பார்க்கும்போதும் ஏபி ஏசி. ஓகேங்களா? இந்த சைடு பார்க்கும்போதும் ஏபி ஏசி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மேபி இந்த டயகனலில் நமக்கு பிசியை நாளைக்கு 40 முடிச்சிட்டான் அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் வந்து மந்த் எண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் அடிச்சிருவான். ஏன்னா அவன் வந்து கேமை முடிக்கணும் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது அந்த கேம் அந்த இடத்துல வந்து முடியணும். ஸோ அதனால தான் வந்து நான் பிசியில் வந்து 40 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். அப்படி பிசி 40 அதாவது பி போர்டு 4 வருது அப்படின்னா நமக்கு ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து இந்த 40 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஏசியில் வந்து ஒரு 44, பிசி வந்து 44. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரலை நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னா ஏ போர்டு போன மாதம் பி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வந்து வரவே இல்லை. அதோட லாஸ்ட்டாக பிசியில் மட்டும்தான் 44 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 44 மறுபடியும் வந்து நமக்கு பி போர்டில் இங்கே கொடுக்கும்போது 34 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 34 அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 44. அந்த 44 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம், ஏன்னா நமக்கு பி போர்டில் ஏற்கனவே 40, ஸோ பிசி போர்டில் வந்து 40 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த 40 அப்படின்னு எடுக்கும்போது ஏபி போர்டில் 44 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ ஏபி போர்டில் 44. ஸோ 440 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். பிசியில் வந்து 40, ஏபி போர்டில் வந்து 44. ஸோ 440 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பிசியில் 40 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா கவனமாக வந்து பேட்டர்னை புரிஞ்சு நீங்கள் ஃபாலோ அப் நம்பரில் இருக்கிறது ஏதாச்சும் மேட்ச் ஆகுது, இல்லை என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. ஏன்னா அவன் எந்த டைமில் எப்படி ட்விஸ்ட் பண்ணுவான், எந்த நம்பரை பவர் நம்பரை அடிப்பான் அப்படின்றது வந்து ரிசல்ட் வந்து அப்புறம் தான் தெரியும். ஸோ பேட்டர்னை கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.